நீ இந்த காலம் உள்ளவரையும் சுகசேமாக வாழ்ந்திருப்பாய். அப்படி உள்ள சேர நல்லாரு, கால சேர நல்லாரு. கோட்டா கட்டியா சபையில் என்ன எதற்காக நாம் இந்த காலகட்டத்தில் தனியாக இருக்கின்றோம். நம்மை படைத்தவர் யார் என்று நம்மை நீண்டெடுத்தவர் யார் என்று தெரியவில்லை. அறிவோம் என்று படைத்தவன் எந்த பேடி பையனே தெரியல. அவரை மூல பிசாசு மருந்து உருப்படியாக வெட்டி கூறு போடுவோம். நீ ஏகி போவது எவனே தெரியலனா கைத்துல கொட்டை, தலையில ஒரு குட்டை, கையில ஒரு பார்த்தா இந்த மூட்டை வேற கையில வச்சு பார்த்தா ஒரு கூலிக்காரன் அப்படியே நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீ எங்க போறீங்க, உங்க ஊருன்னா பேருன்னா நீங்க காட்டுல சுத்தம் குட்டி மாதிரி அணிஞ்சிருக்கிறீங்க. தெரியுமா உங்களை யார் பத்தி தெரியுமா? நாம் நினைத்த வழியில் என்ன வரும் வந்துவிட்டேன். அவரை சென்று அவரை கொண்டு நம்முடைய நம்ம தந்தை யார் என்று தெரிந்து கொள்ளலாம். ஆனா அவரை நம்ம பணிவாதான் போனோம். அவரை பாதம் சரியாக பதில் உரைக்காமல் அண்ணா யாரும் தெரியல.
அவனை வணங்கி அவன்கிட்ட உண்மையை வர வச்சுக்க அவன் ஒரு பிள்ளை பின்னலான்றான். ஆமா, கச்சேரி அப்புறம் வச்சுக்கலாம். அப்படியா? போகட்டும். அவனை வணங்காதான் விளக்கம் கிடைக்கும். அவனை அடிச்சா ஐயா பெரியோரே திரு என்று சொல்லக்கூடியது மூன்று லோகத்தையும் குறிக்கக்கூடிய சொல்லாகப்பட்டது. இந்த திருலோக சஞ்சார் என்றும் இந்த மூவுலகத்தையும் ஒரே நொடிக்குள் சுத்தி வரக்கூடிய திறமசாலி என்றும் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் புத்தி பிறந்தவர்கள், உங்களுக்கு அறிவில் சிறந்தவர்கள். ஆகையால் இந்த மூடர்களாகிய நாங்கள் உன்னை குறிப்பிட்டதை மன்னித்துக் கொண்டு